அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நண்பர்களே, இன்று நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது நாம் கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரம் என்றவுடனே வீடியோ பதிவுக்கு ரெடியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சிவன் கோயிலுக்கு செல்லும் பாக்கியம் கிடைத்தது. போய்விட்டு வந்து அப்படி வீடியோ எடுத்தேன். இதே இயற்கையின் அமைப்பு. ஏனென்றால் கார்த்திகை நட்சத்திரம் என்பதே சூரியன் ஆன்மாக்காரகன். அவரே சிவனுக்கும் முருகனுக்கும் தெய்வங்களாக வருகிறார். அவர்களை வழிபட்டால் அவருடைய கார்த்திகை நட்சத்திரத்தின் அனுகிரகம் கிடைக்கும் என்பதை வீடியோ பதிவு போடும் முன் சிவனை வழிபட்டு விட்டு வந்து தற்போது அந்த வீடியோ பதிவை துவங்கியுள்ளேன். உங்களுடைய ஆர்வம், என் மேல் உள்ள அன்பு, உங்களுடைய ஜோதிட ஆய்வு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உங்களுடைய ஆசை எல்லாவற்றையும் அறிந்தேன். மிகவும் நன்றி. நல்லது. இயற்கையோடு வாழ்வோம். இப்பொழுது கார்த்திகை நட்சத்திரம் என்பது என்ன? அது என்ன செய்யும்? நமக்கு பொதுவாக 27 நட்சத்திரத்தில், இந்த ராசி கட்டத்தில் உள்ள 27 நட்சத்திரத்தில் 3வது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இது உங்களுக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்ற 3 நட்சத்திரத்தின் ஆளுமை பெற்ற சூரியன் நம்மை ஆள்கின்றார். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் தன்மை என்ன? தைரியசாலி. முதலில் நீதிக்கு கட்டுப்படுபவர்கள். அதே போன்று கல்வியில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உடையவர்கள். நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். சோம்பல் இல்லாதவர்கள். நீங்கள் அரசாங்க பதவி, அதிகாரம் செய்யும் தன்மை படைத்தவர்கள். சொல்லத்தான் வேண்டுமா? அவர்களால் ஆதாயம் உண்டு. எதையும் மறைத்து பேச மாட்டார்கள். உள்ளதை உள்ளபடியே பேசுவார்கள். இதனால் பலருடைய அதிருப்தியையும் சம்பாதித்துக் கொள்வார்கள், ஏற்படுத்திக் கொள்வார்கள். விவாதங்களில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். சிலர் ஆசிரியர்களாகவும் வழக்கறிஞர் பணியில் ஈடுபடுபவர்களாகவும், சிலர் மருத்துவத்துறையிலும் ஆர்வம் இருக்கும். மற்றவர்களை உங்களை அதிகாரத்தின் மூலம் பணிய வைக்கவே முடியாது. காதலை விட கடமைக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். மனைவி பிள்ளைகளும் கூட கண்டிப்பாக இருப்பீர்கள். பிள்ளைகளை உயர்ந்த லட்சியத்துடன் வளர்ப்பீர்கள். ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீர்கள். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்வீர்கள். புதிய நண்பர்கள் அறிமுகம் இருக்கும். அவர்களால் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதையும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் நினைத்துடனே முடிக்க கூடியவர்கள் நீங்கள். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இவை அனைத்தும் அரசு பதவி, அரசியல் சாதாரணமான விஷயமா? இவை அனைத்தையும் தருவோம் சூரியன். அவருடைய நட்சத்திரம்தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் தன்மையை நாம் அறிந்தோம். அப்படி என்றால் அந்த பலன்களை பெறுவது எப்படி? அது உங்கள் ஜாதகத்தில் அவர் என்ன செய்கின்றார், என்ன சொல்கின்றார், எதை தருகின்றார், எதை மறுக்கின்றார். அவர் எல்லாருடைய ஜாதகத்திலும் எல்லாத்தையும் தந்து விட்டால் எல்லோருமே அரசாங்க வேலை செய்வார்கள், எல்லோருமே தலைவராகி விடுவார்கள் இல்லையா? ஆதலால் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த ராசி கட்டத்தில் முருகப்பெருமானையும் சிவனையும் வணங்கி அவருடைய அருளை பெறலாம். அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அருளை பெறக்கூடிய நவரத்தினம் மாணிக்கம் சூரியனுக்கு உகந்தது. நிறம் மஞ்சள் நிறம்.
பூ செவ்வரளி. காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார்த்து அந்த பூவை கையில் வைத்துக் கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்தால் அவருடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். அதே போன்று மிருகம் சிங்கம். சிங்கம் என்றால் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். வடிவம் தீச்சுடர். சூரியன் தானே, எப்படி இருப்பார்? மரம் அத்திமரம். அத்திமரம் என்றாலே அந்த நாராயணன் ஞாபகம் வரும். பழம் பேரிச்சம்பழம். இந்த பழத்தை சாப்பிட்டாலோ, அத்தி மரத்தை நாம் வணங்கினாலோ, சுற்றி வந்தாலோ, தீபம் ஏற்றி வழிபட்டாலோ, சூரிய நமஸ்காரம் செய்தாலோ, இந்த பூக்களை அர்ச்சனை செய்தாலோ, மஞ்சள் நிறமுள்ள துணிகளை ஆடைகளை அணிந்தாலோ, வீட்டில் இவற்றையெல்லாம் நான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால், அதே போன்று உங்களுக்கு இந்த தீச்சுடர் மொபைலில் இன்று சர்வசாதாரணமாக நன்றாக இருக்கிறது. அதை வைத்து பிரேமில் நாம் பாய்க்கும்போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் நமக்கு வெகுவாக கிடைக்கும். அந்த கார்த்திகை நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு முதல் வீட்டில் உள்ளது. அது ஒரே ஒரு பாதம் மட்டும் உள்ளது, மேசராசியில். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் ரிஷப ராசியில் உள்ளது. இதை நன்றாக நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலச்சக்கரத்துக்கு சிம்ம வீட்டில் உத்தர நட்சத்திரம் ஒரு பாதமும் 2, 3, 4ஆம் பாதம் கன்னி ராசியில் உள்ளது. இங்கு தனுசு ராசியில் உத்திரா நட்சத்திரம் ஒரு பாதமும், மகர ராசியில் உத்திரா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், இப்படி தனித்தனியாக 2 ராசிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இது எதற்காக நாம் முக்கியமாக இதை எடுத்துக்கொண்டு வேண்டியிருக்கின்றால், காலற்ற தலையற்ற உடலற்ற ராசி எனவும் நட்சத்திரம் என்றும் கூறுவார். இந்த நட்சத்திர நாட்களில் நாம் நல்ல இறை வழிபாடு செய்து விரதம் இருந்து நாம் ஆன்மீக நெறியில் நடந்தோமானால் உடல் ஆரோக்கியம், மன அமைதியும் கிடைக்கும். இந்த நட்சத்திர நாட்களில் என்ன விசேஷங்கள் செய்யலாம், வைபவங்கள் வைக்கலாம். முக்கியமாக சாந்தி முகூர்த்த நாளை குறிக்கக்கூடாது. ஏனென்றால் காலற்ற தலையற்ற என்பது 2 ராசியில் தனித்தனியாக வருவதாலும் உங்களுக்கு பிறக்கும் குழந்தை ஊனமாற்று பிறக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த நட்சத்திரத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இப்படி இந்த நட்சத்திரம் நமக்கு உங்கள் லக்னத்திற்கு, மேச லக்னமாக இருந்தால், மேச லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரத்திலே லக்னம் அமைந்தால், அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் கார்த்திகை திசை கார்த்திகை புத்தி வரும். அதே நட்சத்திரத்தில் அமர்ந்தால் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் முழுமையாக உள்ளது. உப நட்சத்திரமாக அமையும் போது அந்த சூரியன் நின்ற அன்றைய தினம், அன்றைய சூரியன் எந்த மாதத்தில் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரம் உங்களுக்கு லக்னத்திற்கு 10ஆம் பாவமாக அமைந்தால் உயர் பதவிதான், அந்தஸ்து கௌரவம் தான். 2ஆம் பாவத்தில் உள்ள சூரியன் நட்சத்திரத்தில் இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ள பணம் அனைத்தும் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. அந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்த சூரியன் உங்களுக்கு தருவார். அதே சூரியன் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடாது, 12ஆம் இடத்துக்கு நட்சத்திரமாக வரக்கூடாது. அந்த சூரியனுடைய ஆற்றல்கள் நமக்கு தீய பலன்கள் செய்யும். அந்த கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு லக்னத்திற்கு 8ஆக வரக்கூடாது. இப்பொழுது சிம்ம லக்னத்தில் உத்திர நட்சத்திரத்தில் எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறதோ அதை பொறுத்தே உங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12. இந்த 4, 8, 12 என்பது மட்டும் மிகவும் மோசமான அமைப்பு. அது இல்லாமல் இருந்தால் அந்த கிரகத்தின், அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் நமக்கு மிகவும் நன்மை பயக்கும். அந்த வகையில் மேற்கூறிய கார்த்திகை நட்சத்திரத்தின் பலன்கள் அனைத்தும் பொது பலனே. ஆனால் அதில் நல்லவை தீயவை அது எதை கொடுக்கும் என்பதை பார்க்க வேண்டுமானால் அந்த சூரிய பகவான் இருக்கும் நிலை என்ன,
அதன் பின்பு உங்கள் லக்ன புள்ளி என்ன, உங்கள் லக்னத்திலிருந்து அந்த நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வருகிறது, இப்படி வரிசையாக பார்த்து கொண்டே போகலாம். ஆதலால் இவையெல்லாம் பார்த்து கொண்டு நாம் அதில் நம்மளுக்கு கிடைக்க போவது எது, நன்மை என்ன தீமை என்ன என்று பார்த்து இந்த நன்மைகளை நாம் பெறுவதற்கு இது போன்ற விஷயங்களில் நாம் ஈடுபட்டோமானால், பொதுவாக அத்திமரத்தில் உள்ள ஒரு இலையை நாம் வீட்டில் வழங்கலாம் வைத்து, அத்திமரத்தில் உள்ள ஒரு குச்சியை நாம் வீட்டில் வைத்து வழங்கலாம். கோயிலுக்கு போய் அத்திமரத்தை தேடி போக வேண்டியதில்லை, வைத்து வழங்கலாம். முன்பு ஒரு காலத்தில் இந்த மரங்களின் குச்சியை ஒரு தாயத்தில் வைத்து இடுப்பில் கட்டிக்கொள்ள சொல்வார்கள். அப்படியெல்லாம் இருந்தது, எங்கள் தாத்தா செய்தார். ஆதலால் இந்த விஷயங்களே, இந்த சிங்கம் என்ற ஒரு உருவத்தை, இந்த விலங்கின் உருவத்தை நம் மொபைலில் வைத்து பார்த்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு முன்னோர்கள் நமக்கு தந்துவிட்ட ஒரு பொக்கிஷங்கள். நீங்கள் நிறைய செலவு செய்வதோ, ஹோமம் வளர்ப்பதோ, பூஜை செய்வதோ நான் கூறவில்லை. உங்கள் மனமும் அந்த நட்சத்திரத்தை ஈர்க்கக்கூடிய, இடையில் ஈர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் செய்தால் அந்த நட்சத்திரமும் நம்மளுக்கு நன்மை வேகமானால் அதை நாம் செய்து பலனடைவோம் என்பதற்காகவே இந்த 27 நட்சத்திரங்களை பற்றி வீடியோவாக நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். இது நம்ம வணங்கக்கூடிய கோவில் கஞ்சாநகரம் காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில். இது முருகனின் ஸ்தலமாக உள்ளது. அங்கு போய் வணங்கிட்டு வரலாம், அல்லது நம் பக்கத்திலே இருக்கும் முருகனை வணங்கலாம். நண்பர்களே, எனக்கு வீடியோ பதிவு போடுவதற்கு ஆதரவு கொடுக்கும் உங்களையும் எனக்கு மறக்க முடியாத நண்பர்களாகிவிட்டீர்கள் எல்லோரும். என்னால் முடிந்தவரை நல்ல விஷயங்களையும் நல்ல ஜோதிட ஞானத்தை எனக்கு தெரிந்தவரை கூறுகின்றேன். எல்லோரையும் இறைவன் காப்பாற்றட்டும். எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.